ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத ஷட்டோத்தியாயः ஆத்மசம்யம யோகः. இந்த 6வது அத்தியாயத்தை பற்றி முதல்ல ஒரு சின்ன ஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகத்திலேருந்து கடைசி வரலையும் ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு சம்மரியும் கண்டினியூஸாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஆத்மாத்மா இதில் இந்த பர்டிகுலர் அத்தியாயத்தில் என்ன உரையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கர்மயோகம், ஞான யோகம், துறவி நெறி, இல்லற வாழ்வு என்று எதுவானாலும் மனத்தின் துணை கொண்டே அனைத்தும் செய்யப்படுகின்றன. அதனால்தான் மனிதனின் பந்தத்திற்கும் முக்திக்கும் காரணம் மனம்தான் என்று சொல்லப்படுகிறது. எந்த நெறியில் செல்பவர்கள் ஆனாலும் மனத்தை வசப்படுத்துவது இன்றியமையாதது. எனவே ஸ்ரீ பகவான் இங்கே அதற்கான யோக பயிற்சிகளை பற்றி கூறுகிறார். ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பித்து பாதை விலக நேர்ந்தால் அவனது கதி என்ன என்பதும் இங்கே விளக்கப்படுகிறது. மனப்பயிற்சிகள் துறவிக்கும் தேவைதானா என்பதை விளக்குவதுடன் அத்தியாயம் தொடங்குகிறது. இப்பொழுது கண்டினியூஸாக அந்த ஸ்லோகத்தை இதனுடைய அர்த்தங்களை படிக்க போகிறோம். மனசில் உள்வாங்கிங்கோ. செய்ய வேண்டிய செயலை எவன் ஒருவன் கர்ம பலனை எதிர்பாராமல் செய்கிறானோ அவன் துறவியும் ஆவான், அவனே யோகியும் ஆவான். அக்னி சம்பந்தமான கிரியைகள் செய்யாதவனும் அல்ல, செயல்களில் ஈடுபடாதவனும் அல்ல. இது ஸ்ரீ பரமாத்மா ஸ்ரீ பகவான் சொல்கிறார். அடுத்தது அர்ஜுனா. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா, எதை துறவு என்று சொல்கிறார்களோ அதை யோகம் என்று நீ அறிந்து கொள். ஏனெனில் சங்கல்பத்தை விடாத யாரும் யோகி ஆவதில்லை. தியான யோகத்தை அடைய விரும்புகின்ற முனிவனுக்கு செயல்கள் வழி என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தியான நிலையை அடைந்துவிட்டால் அவனுக்கே செயல்மை வழி என்று சொல்லப்படுகிறது. எப்போது புலன்கள் நாடுகின்ற பொருட்களில் ஆசை வைப்பதில்லையோ, செயலில் பற்று வைப்பதில்லையோ, எல்லா நுண்ணிலை ஆசைகளையும் விட்டுவிடுகிறானோ அப்போதுதான் தியான யோக நிலையை அடைந்துவிட்டவன் என்று சொல்லப்படுகிறது. தன்னைத்தானே உயர்த்திக்கொள், தன்னைத்தானே இழிவுபடுத்தக்கூடாது. தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகைவன். எவன் ஒருவனால் தான் வெல்லப்பட்டு இருக்கிறானோ அவனே தனக்கு நண்பன். ஆனால் தன்னை வெல்லாதவனுக்கு தானே பகைவனைப் போல், அதாவது எதிரியைப் போல் பகைமையில் இருப்பான். தன்னை வென்றவனுக்கு, மனம் தெளிந்தவனுக்கு குளிர், சூடு, இன்பம், துன்பங்கள் அப்படியே மான அவமானங்களில் இறைவுணர்வு நிலைத்து நிற்கும். ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் திருப்தி அடைந்தவன் மனசஞ்சலம் இல்லாதவன். புலன்களை வென்றவன் மண், கல், பொன் ஆகியவற்றை சமமாக பார்ப்பவன் சிறந்த யோகி என்று சொல்லப்படுகிறான். நல்ல உள்ளம் படைத்தவன் நண்பன், பகைவன் ஒதுங்கி இருப்பவன், நடுநிலை வகிப்பவன், வெறுப்புக்கு உரியவன், உறவினர் நல்லவன், பாவி என்று அனைவரிடமும் சம புத்தியை உடையவன் மேலானவன். தியான யோகத்தை நாடுபவன் எவருக்கும் தெரியாமல், அதாவது யாரும் காணாமல் தனியாக இருந்து கொண்டு புலன்களையும் உடம்பையும் வசப்படுத்தி, அதாவது கட்டுப்படுத்தி, ஆசைகளை விடுத்து உடைமைகள் எதுவும் இல்லாதவனாக எப்போதும் மனத்தை ஒன்று திரட்ட வேண்டும். சுத்தமான இடத்தில் அசையாததும், அதிக உயரம் இல்லாததும், அதிகம் தாழ்ந்து இல்லாததும், துணி, தோல், தர்பைப்புல் இவற்றை மேலே உடையதான இருக்கையை தனக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் அந்த இருக்கையில் அமர்ந்து மனதை ஒருமைப்படுத்தி பொறி புலன்களின் செயல்களை அடக்கி மன தூய்மைக்காக தியான யோகத்தை செய்ய வேண்டும். உடம்பு, தலை, கழுத்து ஆகியவற்றை நேராகவும் அசையாமலும் வைத்துக்கொண்டு உறுதியாக அமர்ந்து சுற்றும் முற்றும், அதாவது அக்கம்பக்கம் பார்க்காமல் தன்னுடைய மூக்கு நுனியை பார்க்க வேண்டும். அமைதியான உள்ளம்,
உடைய பயம் நீங்கிய பிரம்மச்சாரிய விரதத்தில் நிலைபெற்ற மனத்தை வசப்படுத்தி மனத்தை என்னை குறிக்கோளாக கொண்டவனாக ஆர்வத்துடன் அமர்ந்திருக்க வேண்டும். இவ்வாறு மனத்தை எப்போதும் ஒன்று திரட்டி மனத்தை வசப்படுத்திய யோகி என்னிடம் உள்ளதும் புக்தியில் நிறைவு பெறுவதும் ஆன அமைதியை அடைகிறான். அர்ஜுனா, தியான யோகம் அதிகமாக உண்பவனுக்கு இல்லை, எதுவும் உண்ணாதவனுக்கும் இல்லை, அதிகமாக உறங்குபவனுக்கும் அதிகமாக விழித்திருப்பவனுக்கும் இல்லை. உணவிலும் உடற்பயிற்சியிலும் அளவுடன் இருப்பவனுக்கு, செயல்களில் அளவுடன் ஈடுபவனுக்கு, உறங்குவதிலும் விழித்திருப்பதிலும் அளவுடன் இருப்பவனுக்கு தியான யோகம் துன்பத்தை போக்குவது போல் ஆகிறது. எப்பொழுது மனம் எல்லா ஆசைகளில் இருந்தும் விடுபட்டு நன்றாக வசப்படுத்தப்பட்டு ஆன்மாவிலேயே நிலைபெறுகிறதோ அப்போது அவன் யோகி என்று சொல்லப்படுகிறான். ஆன்ம தியானத்தை செய்கின்ற யோகியின் அடங்கிய மனத்திற்கு காற்றில்லாத இடத்தில் இருக்கின்ற தீபச்சுடர் எப்படி அசையாமல் இருக்கிறதோ அந்த ஓமை எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. யோக பயிற்சியால் வசப்படுத்தப்பட்ட மனிதனின் மனம் எப்போது ஓய்வு பெறுகிறதோ, எப்போது புத்தியால் ஆன்மாவை காண்கிறானோ அப்போது அவன் ஆன்மாவில் மகிழ்கிறான். புத்தியால் அறியத்தக்கதும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதும் முடிவில்லாதுமான இன்பம் எதுவோ அதனை இந்த தியான யோகி அறிகிறான். அதில் நிலை பெற்று ஆன்மாவில் இருந்து விலகுவதில்லை. எதை அடைந்து அதைவிட அதிகமான வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ, எதில் நிலை பெறுவதால் மிகப்பெரிய துக்கத்தாலும் அலக்கழிக்கப்படுவதில்லையோ, மேலும் துக்கத்தின் தொடர்பற்ற அதுவே தியான யோகம் என்பதை நீ அறிந்து கொள். அந்த யோகம் உறுதியாக கலங்காத நெஞ்சத்துடன் செயல்பட வேண்டும். சங்கல்பத்திலிருந்து தோன்றிய எல்லா ஆசைகளையும் முற்றிலுமாக விட்டுவிட்டு எல்லா பக்கங்களிலிருந்தும் புலன் கூட்டங்களை மனத்தாலேயே நன்றாக கட்டுப்படுத்தி மேலும் உறுதியுடன் கூடிய புத்தியால் மனத்தை ஆன்மாவில் நிலைபெறுமாறு செய்து சிறிது சிறிதாக ஓய்வு பெற வேண்டும். வேறு எதையும் நினைக்கக்கூடாது. அலைப்பாய்வதும் ஒரு நிலையில் நிற்காததுமான மனம் எந்தெந்த காரணங்களால் அலைகிறதோ அவற்றிலிருந்து அந்த மனத்தை மீட்டு ஆன்மாவிலேயே கொண்டு வர வேண்டும். மிகவும் சாந்தமான மனத்தை உடைய ரஜோகுணத்தின் வேகம் தணிந்த தூய இறைநிலையில் இருக்கின்ற இத்தகைய யோகியைத்தான் மிக மேலான இன்பம் வந்து அடைகிறது. இவ்வாறு எப்பொழுதும் ஆன்மாவில் ஒருமைப்பட்டு மாசு நீங்கிய யோகி இறைவனின் தொடர்பால் வருகின்ற முடிவற்ற இன்பத்தை எளிதில் அடைகிறான். யோகத்தில் நிலை பெற்றவன் எல்லாவற்றிலும் சமநோக்கு உடையவன். ஒருவன் தன்னை எல்லா உயிர்களிலும் தன்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறான். எவன் ஒருவன் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னில் காண்கிறானோ அவனுக்கு நான் மறைவதில்லை, அவனும் எனக்கு மறைவதில்லை. எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற என்னை ஒன்றாக கண்டு அதில் நிலைத்திருந்து யார் வழிபடுகிறானோ அந்த யோகி எல்லா நிலைகளில் இருந்தாலும் என்னிடம் இருக்கிறான். அர்ஜுனா, எங்கும் தன்னை போல் கருதி சுகத்தையும் துக்கத்தையும் எவன் ஒருவன் சமமாக காண்கிறானோ அந்த யோகி மேலானவனாக கருதப்படுகிறான். கிருஷ்ணா, சமநோக்கு என்ற எந்த யோகம் உன்னால் சொல்லப்பட்டதோ அதன் உறுதியான நிலையை சஞ்சலத்தால் நான் உணர முடியவில்லை. கிருஷ்ணா, மனம் அலைப்பாயும் தன்மை உடையது, கலக்கம் தருவது, மிகுந்த ஆற்றல் வாய்ந்தது. அந்த மனத்தை வசப்படுத்துவதை காற்றை வசப்படுத்துவது போல் கடினம் என்று நான் கருதுகிறேன். பெரிய தோள்களை உடையவனே, குந்தியின் மகனே, மனம் அடக்க முடியாதது, அலைப்பாயக்கூடியது, சந்தேகமில்லை. ஆனால் பயிற்சியாலும் வைராகியத்தாலும் வசப்படுத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. மனத்தை வசப்படுத்த முடியாதவனால் யோகம் அடைய முடியாது என்பது எனது கருத்து. வைராகியம் கலந்த பயிற்சி என்கின்ற வழியால் மனத்தை வசப்படுத்தி முயற்சி எடுப்பவனால் அடைய முடியும் என்பது எனது கருத்து. கிருஷ்ணா, ஸ்ரத்தையுடன் கூடியவன் குறைந்த முயற்சியுடனும் யோகத்திலிருந்து விடுபட்டு சஞ்சல மனத்தை உடையவனும் யோகத்தில் நின்று நிறைநிலையை அடையாதவனும்
என்ன கதியை அடைகிறான்? பெருந்தோள்களை உடையவனே, இறைநெறியில் தவறியவன் ஆதாரம் இல்லாமல் இரண்டிலிருந்தும் வழுவி சிதறிய மேகம்போல் அழிந்து போகிறான் அல்லவா? அதாவது இம்மை மறுமை இவற்றிலிருந்து. கிருஷ்ணா, எனது இந்த சந்தேகத்தை குறைவின்றி விளக்க தகுதி படைத்தவன் நீ ஒருவனே. இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. அர்ஜுனா, இறை நெறியிலிருந்து தவறினாலும் அவனுக்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ அழிவு இல்லவே இல்லை. மகனே, நன்மை செய்கின்ற யாரும் இழிவு நிலையை அடைவதில்லை. இறை நெறியிலிருந்து தவறியவன் புண்ணியம் செய்தவர்கள் இருக்கின்ற உலகங்களை அடைந்து அங்கே நீண்ட வருடங்கள் வாழ்ந்து பிறகு செல்வம் நிறைந்த நல்லவர்களின் வீட்டில் மீண்டும் பிறக்கிறான். அல்லது அறிஞர்களாகிய யோகிகளின் குலத்திலேயே மீண்டும் பிறக்கிறான். இது போன்ற பிறவி எதுவோ அது இந்த உலகில் பெறுவதற்கு மிகவும் அரியது. குரு வம்சத்தில் பிறந்தவனே, முற்பிறவியில் உண்டான அந்த அறிவுடன் இணைவதை அந்த பிறவியில் அடைகிறான். மேலும் அதைவிட அதிகமாக நிறைநிலையை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். அவன் முயற்சி செய்யாவிட்டாலும் அந்த முற்பிறவியின் பயிற்சியாலேயே கவரப்படுகிறான். யோகத்தின் ஆரம்ப நிலை சாதகன் கூட வினைப்பயனை கடந்து விடுகிறான். ஆனால் சுய முயற்சியுடன் பாடுபடுகின்ற யோகி அதன் பிறகு குறைகள் நீங்கி பல பிறவிகளில் தொடர்ந்த முயற்சிகளின் நிறைவை பெற்று மேலான நிலையை அடைகிறான். யோகி தவம் செய்பவர்களை விட, அறிஞர்களை விட, செயலில் ஈடுபவர்களை விட மேலானவன் யோகி. ஆகவே அர்ஜுனா, நீ யோகி ஆவாய். எவனொருவன் செயல்திறன் கலந்த நம்பிக்கையுடன், அதாவது ஸ்ரத்தையுடன் என்னிடம் செலுத்தப்பட்ட உள் மனத்துடன் என்னை வழிபடுகிறானோ அவன் எல்லா யோகிகளையும் விட மேலானவன். இது எனது கருத்து. உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் இடையே நடந்த உரையாடலுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் தியான யோகம் என்ற தலைப்பு கொண்ட 6வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஏக நிமிஷம் தத்தாத்து. இந்த அத்தியாயம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு டார்க் ரூம் போங்கோ, கதவெல்லாம் சாத்திருங்கோ, ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு அமைதியான சூழ்நிலையில் கண்ணை மூடிண்டு இந்த ஆடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த இதை கேளுங்கோ. உங்களுக்கு ஆத்மாத்மா நீங்கள் அதனுடைய இதை உணரலாம். தன்யவாதக.